ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வணக்கம் அண்ட் வெல்கம் டு எங்கள் வீட்டு சமையல். நம்ம இன்றைக்கி வந்து சௌ கூட்டு எப்படி செய்யணும் அப்படின்றது தான் பார்க்க போகிறோம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இந்த வெயில் காலத்துக்கு நம்ம உடம்புக்கு நிறைய நீர் சத்து தேவையாக இருக்கும். அதனால் அந்த டைமில் வந்து நம்ம நிறைய தண்ணி சத்து மிகுந்த காய்கறி தான் நம்ம உணவில் சேர்த்துக்கிடணும். இன்றைக்கி நம்ம சௌவும் பாசிப்பருப்பையும் வச்சு ஒரு கூட்டு தான் செஞ்சு காட்ட போகிறோம். வாங்க எப்படி செய்யலான்னு பார்ப்போம். இதுக்கு வந்து நம்ம 2 சௌ இது வந்து ஒரு 1/2 கிலோ இருக்கும். இதான் நம்ம எடுத்திருக்கோம். இதை வந்து நம்ம ஃபஸ்ட்டு நல்லா கழுவிக்கணும். கழுவிட்டு மேல் புறத்தையும் கீழ்ப்புறத்தையும் இந்த மாதிரி கத்தியால் நீங்கள் வந்து எடுத்துருங்க. எடுத்துட்டு இந்த மாதிரி அதோட தோலெல்லாம் வந்து நீங்கள் ஸ்க்ராப் பண்ணி எடுத்துருங்க. இந்த சௌவில் பார்த்தீங்கன்னா சென்டரில் வந்து ஒரு கொட்டை இருக்கும். அந்த கொட்டையை நீங்கள் இந்த மாதிரி கட் பண்ண பிறகு நடுவுலேருந்து எடுத்துடலாம் ஈஸியாக. அதுக்கப்புறம் நீங்கள் ஸ்கொயராக இதை வந்து வெட்டி வச்சுக்கோங்க. நெக்ஸ்ட்டு வந்து பாசிப்பருப்பு 100 கிராம் போல் பாசிப்பருப்பை கழுவி ஒரு மணி நேரம் ஊற வச்சுடுங்க. நெக்ஸ்ட் வந்து இதையும் நம்ம சௌவையும் சேர்த்து வேக வைக்க போகிறோம். குக்கரில் தண்ணி விட்டுட்டு பாசிப்பருப்பையும் சேர்த்துக்கோங்க. அடுத்து தேவையான அளவு மஞ்சத்தூளும் சேர்த்துக்கோங்க. நம்ம வெட்டி வச்சுருக்க சௌவையும் இதில் சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு இது ரெண்டுத்தையும் நீங்கள் வந்து ஒரு 2 விசில் வர வரைக்கும் நீங்கள் வந்து வேக வச்சு இதை எடுத்து வச்சுக்கோங்க. இந்த கூட்டுக்கு வந்து நம்ம இப்போ ஒரு தேங்காய் மசாலா அரைக்க போகிறோம். அதுக்கு 1/2 மூடி தேங்காய், ஒரு 4 பச்சை மிளகா, ஒரு 1/2 ஸ்பூன் போல் ஜீரகம், 2 பல் பூண்டு, இதெல்லாத்தையும் சேர்த்து நம்ம குறப்பாக நம்ம அரைச்சி எடுத்து வச்சுக்க போகிறோம். இந்த மாதிரி இப்போ வந்து நம்ம வேக வச்சுருக்க அந்த பாசிப்பருப்பும் சௌவையும் நம்ம வந்து பார்ப்போம். இது வந்து நல்லா வெந்திருக்கு. இப்போ இதோட வந்து நம்ம அந்த தேங்காய் மசாலாவை வந்து சேர்க்க போகிறோம். இதை அந்த சௌவையும் பாசிப்பருப்பையும் தனியாக ஒரு கடாய்க்கு மாற்றிடுங்க. மாற்றிட்டு இந்த தேங்காய் விழுதை இதோட சேர்த்துக்கோங்க. சேர்த்து அதை வந்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. தேவையான அளவு உப்பு ஆட் பண்ணிக்கோங்க. இப்போ வந்து ஒரு தனி கடாயில் கொஞ்சமாக எண்ணெய் விட்டு கடுகு போட்டு தாளிச்சிக்கோங்க. உளுத்தம் பருப்பும் சேர்த்துக்கோங்க. அப்புறம் ஒரு பெரிய வெங்காயம் வந்து பொடியாக நறுக்கி வச்சுக்கோங்க. இப்போ வந்து கருவேப்பிலை சேர்த்துக்கோங்க. காஞ்ச மிளகாயும் சேர்த்துக்கோங்க. பொடியாக நறுக்கின வெங்காயத்தையும் சேர்த்து நல்லா வதக்கிக்கோங்க. இப்போது இந்த கூட்டு வந்து கொதிச்சிட்ருக்கு. இதில் வந்து ஒரு 1/2 ஸ்பூன் போல் சாம்பார் தூள் ஆட் பண்ணிக்கோங்க. நம்ம தாளிப்பு வந்து தனியாக ரெடியாக இருக்குது இல்லையா, அதையும் நம்ம இதோட சேர்த்துக்கலாம். நல்லா சூப்பராக நமக்கு வந்து சௌ கூட்டு ரெடி ஆயிடுச்சு. இது வந்து நம்ம திக்காக வச்சோம் அப்படின்னா நம்ம வந்து சாதத்துக்கு கூட்டு மாதிரி நம்ம வந்து யூஸ் பண்ணிக்கலாம். கொஞ்சம் தண்ணியாக வச்சோம் அப்படின்னா இட்லி தோசைக்கும் நம்ம தொட்டு சாப்பிடலாம். சூப்பராக இருக்கும். அதே மாதிரி தேங்காய் எண்ணெய் வாசம் உங்களுக்கு பிடிச்சதுன்னா இதை தாளிக்கும் போது நம்ம தேங்காய் எண்ணெய் வச்சும் நம்ம வந்து தாளிச்சிக்கலாம். ஸோ நம்மளோட சுவையான சௌ கூட்டு வந்து சூப்பராக தயாராகிடுச்சு. அவ்வளோதான். நம்ம மேலே வந்து மல்லித்தழை போட்டு நம்ம அதை வந்து இறக்கிடலாம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மறக்காமல் பெல் பட்டனையும் டேப் பண்ணுங்கள். அப்போ தான் எங்களோட ரெகுலர் அப்டேட்ஸ் உங்களுக்கு வந்து சேரும். தேங்க்யூ.